அழகான வண்ணமயமான புன்னகை பூங்காவில் சுறுசுறுப்பான குட்டி முயல், மெதுவான பஞ்சு பாண்டா மற்றும் உயரம் பறக்கும் சின்ன கிளி ஆகிய 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் காலையில் குட்டி முயல் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்யலாம் என்று முடிவெடுக்க, சின்ன கிளியோ இன்று எல்லோரும் அவரவர் மிகவும் பிடித்த உணவை கொண்டு வந்து அதை மட்டும் சாப்பிடுவோம் என்று ஒரு நிபந்தனை வைத்தது. குட்டி முயல் நிலத்தில் புதைந்திருந்த ஒரு மிகப்பெரிய சிகப்பு கேரட்டை எடுத்து தன் பொக்கிஷமாக கருதியது. பஞ்சு பாண்டா நிறைய தேன் தடவிய இனிப்பான பிஸ்கெட்டுகளை சேகரித்தது. சின்ன கிளியோ உயரப் பறந்து மரத்தின் உச்சியிலிருந்த மிகவும் சுவையான பெரிய மாம்பழத்தை ஒன்றை பறித்து வந்தது. மூவரும் மீண்டும் மரத்தடியில் அமர்ந்து அவரவர் உணவை மட்டும் சாப்பிடத் தொடங்கினர். ஆனால் குட்டி முயலுக்கு பெரிய கேரட்டால் பல்வலி எடுக்க ஆரம்பித்தது. பஞ்சு பாண்டா மாம்பழ ஆசையால் சோர்ந்தது. சின்ன கிளியோ பிஸ்கெட் வாசனையால் மனமலை பாய்ந்தது. அவர்கள் தனித்தனியாக சாப்பிட்டதால் யாருமே சிரிக்கவில்லை, உணவும் சுவைக்கவில்லை. அப்பொழுது அந்த வழியே வந்த அணில் தாத்தா அவர்களின் சோகத்தை பார்த்து, தனியாக சாப்பிட்டால் சுவை குறைவு, நண்பர்களோடு பகிர்ந்தால் மகிழ்ச்சி அதிகம் என்று அறிவுறுத்தினார். அணில் தாத்தாவின் வார்த்தைகளை கேட்ட நண்பர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உடனே தங்கள் கேரட், பிஸ்கெட் மற்றும் மாம்பழத்தை பகிர்ந்து சாப்பிட்டனர். இப்போது அவர்கள் சிரித்து மகிழ்ந்து, ஆஹா, இதுதான் உண்மையான விருந்து என்று கொண்டாடினார்கள். இந்த கதையின் மொழி, பகிர்ந்து வாழ்வதே உண்மையான மகிழ்ச்சி, ஒற்றுமையே பலம்.